உனக்காக உன் சாயப்பன் ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். அதை உன் செவி வழி சேரும் நேரத்தை விட்டுவிடாதே. இப்பொழுது அனுபவிக்கும் இந்த கரும வினைகளை எல்லாம் குறைத்து உனக்கு நட்பயனை தருவதற்கான நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டேன். இன்னும் சொல்ல போனால் உன் கரும வினைகள் அத்தனையும் என்னால் கரைத்து விடப்பட்டு விட்டது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை கண்டு அஞ்சப்படாதே. ஏதாவது ஒரு செயலில் தோல்வியுற்று விட்டாயோ என்று நினைக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை என்னால் ஆரம்பித்து விட்டது. புதிய அத்தியாயத்தை புதியதொரு நல்லதொரு நிகழ்வை நான் உனக்கு நடத்தி தரும் போது நீ வெற்றியின் பாதையில் தான் பயணித்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கான விஷயத்தை நான் ரகசியத்தை சொல்வதற்கு வந்திருக்கும் போது உன் மனக்குழப்பங்கள் தீர்ந்து உன் மனதிற்குள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வதற்கான ஒரு நிலையை எட்டிவிட்டாய். என் பிள்ளையே, இதுவரை நீ பொறுமையாக இருந்து நான் சொன்ன சொல்லிலிருந்து மாறுபடாமல் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னை என் அன்பாலும் கருணையாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கான பாதையை நான் அங்கு தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது நீ இதுவரை கண்ட விஷயத்தில் எல்லாம் உனக்கு நல்லதொரு தீர்வைத்தான் நான் தரப்போகிறேன். விதை உதைத்தவுடன் அங்கு காய்கனிகளை தருவது இல்லை என்பது போல உனக்கான வெற்றியின் ரகசியத்தை நீ இப்பொழுது கேட்கும்போது அதற்கான சூட்சமும் பொறுமையாக இரு என்று சொல்லி தட்டி கழித்து கொள்கிறேனோ என்று எண்ண வேண்டாம். என் கண்ணின் மணியே, நீ எதை பற்றி கேட்கின்றாய்? அடிக்கடி சிந்தித்து கொண்டிருக்கும் நபரை பற்றி தானே கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். அவர் உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதிற்குள் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை பற்றி தானே கேட்கின்றாய். என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் நல்லதொரு பார்வையில் நல்லதான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கும்போது உனக்கு மட்டும் மற்றவர்கள் துரோகத்தை இழைக்க நான் சம்மதிப்பேனா? உனக்கு நிச்சயமாக சொல்கிறேன் என் கண்ணின் மணியே, நீ எப்படி அவரை நல்விதமாக நினைக்கின்றாயோ அதே போலத்தான் நல்ல விஷயத்தை அவர் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டார். இனி வருகின்ற காலத்தை எண்ணி நீ கலங்காதே. யாருமே இல்லை என்று தானே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். அத்தனை விஷயத்திற்கும் தாண்டி உன் மனதில் உள்ள பிரச்சனையை தீர்த்து உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனம் குழம்பிக் கொண்டு இருக்காதே. உன் உள்ளத்தில் என்னை சுமந்து கொண்டு இருக்கின்றாய், இந்த அப்பனை சுமந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை நான் ஒரு பொழுதேனும் தோற்று போக விடமாட்டேன். நீ என்ன செய்தாலும் நான் அறிவேன். நீ செய்வதை பார்த்து செய் என்று நான் சொல்லி உனக்கான துணிச்சலை தர வந்து இருக்கும்போது நீ எனக்காக யாருமே இல்லையே என்ற எண்ணத்தில் மட்டும் இருக்காதே. எப்பொழுதும் உன்னை கண்காணித்து என் கண் பார்வையில் தானே உன் வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான புதிய வழியை உருவாக்கி தருவேன். உனக்குள் இருக்கும் கவலையை தூக்கி என் மீது வைத்துவிடு. உன் கடமையை கவனமாக செய்து வா. உன் குறிக்கோளை நிச்சயம் எய்தத்தான் போகிறாய். உனக்கு வேண்டும் வரத்தை தருவதற்கு இந்த அப்பன் நான் இருக்கும்போது நீ எதை பற்றி எதற்காக கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான விஷயத்தில் உன்னை தேர்ந்தெடுத்ததன் மூலம் உனக்கு வெற்றி செய்தி இதைத்தானே தருவேன். அதன் பிறகும் என் தங்கமே, என் வாழ்க்கை எப்படியாகுமோ என்று பதற்றத்தோடு இருக்கின்றாய். சர்வ நிச்சயமாக உன் துணையை மீட்டெடுத்து உன் கையில் ஒப்படைத்து உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து உன் கையிலே தர வந்து இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் வருந்தாதே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, சற்று யோசித்து உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதின் மூலம் நீ நல்லதொரு தீர்வை நோக்கித்தான் செல்ல போகிறாய். இந்த வரத்தை உனக்கு தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது, என் வருகைக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கும்போது நீ சொல்லும் நன்றி என்ற ஒற்றை வார்த்தைக்காக நானும் உன் சாய்தேவன் காத்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை முழு நிலவை போல் பிரகாசமாக மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கை இந்த புதிய அத்தியாயத்தில் தொடங்கப் போகிறது. நீ நடந்து முடிந்தது நினைத்து வருந்தாதே. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே தான் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என் கண்ணின் மணியே. ஓடுகின்ற நதிநீர் எந்த இடத்திலும் நிற்காது. அதன் இலக்கை அடையும் வரை எந்த இடர்கள் வந்தாலும் அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நாம் நோக்கை அடையும் போது சில விஷயங்கள் அங்கு இடர்கள் படுத்தலாம். சூழ்ச்சி வலைகள் வந்து தடைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் நீ கொஞ்சம் மனதை
மனதை திடைப்படுத்தி கொண்டு உன் சாயப்பன் உன்னுள் இருக்கும்போது நீ எதற்கும் பயப்படாமல் உன் இலக்கை நோக்கி செயல்படுத்தி கொண்டே இரு. உனக்காகவே உன் வெற்றி பாதையை தீர்மானித்து விட்டு தான் வந்திருக்கின்றேன். லட்சியத்தை என் லட்சியமாக எண்ணிக்கொண்டுதானே உனக்கான போராட்டத்தில் துணிந்து இறங்கியிருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசித்து கொண்டு இருக்காதே. நீ என்னிடம் உனக்கு தேவையான வரத்தை கேள். அதற்கு இந்த விஷயத்தை செய்துதான் உனக்கான பாதையை தீர்மானிக்க வேண்டுமென்றால் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, உனக்கான வாழ்க்கையின் பயணத்தை நான் ஆரம்பித்து வைப்பது என்பது உறுதியாகிவிட்ட பிறகு நீ எதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம். எப்பொழுதுமே உன்னை சுற்றி நல்ல நிகழ்வுகளையும் நல்ல உறவுகளையும் மட்டுமே நான் வைத்துக்கொள்ளப் போகிறேன். நேர்மையான மனதில் எண்ணத்தில் என்னை வைத்து கொண்டு இருக்கும்போது நல்லது நடக்குமா என்று சந்தேகித்து கொள்ளாதே. நல்லது நடக்கும் என்று நம்பு. அப்போதுதான் உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் அங்கு நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் தருணத்தை நான் மாற்றியமைத்து விட்டேன். உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு அளித்து உன் வெற்றி பாதையை தீர்மானித்து விட்ட பிறகும் என் அருளால் இன்று உன் துன்பங்களை விலகி உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. உன் குடும்பமும் தொழிலும் நீ நினைத்ததை விட மிக சிறப்பான ஒன்றை அமைவதற்கு இந்த சாயப்பன் நான் உத்தரவு வழங்கிவிட்டேன். என் கண்ணின் மணியை எது நடந்தாலும் அதற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். என்னை தாண்டி எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது. இன்ப துன்பம் உன் வாழ்வில் சுகமாகத்தான் இருக்கும். அதை சமமாக ஏற்றுக்கொள்ளும் நிலையை நீ உருவாக்கிக்கொள். யாரொருவர் உனக்கான பாதையை உன் வெற்றிக்காக தர வந்து இருக்கின்றாரோ அதை நல்ல செய்தியாகத்தான் வரப்போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் நீர். உன் வீட்டில் உனக்கான விஷயத்தை செய்து தருவதற்கு யாருமே இல்லை என்று தானே கலங்குகின்றாய். இதோ நான் வகுத்த பாதையில் நீ சென்று கொண்டு இருக்கும்போது உன் தடைகள் எல்லாம் அகற்றி உனக்கான வேலையை நீயே செய்து முடிக்கும் மனதைரியத்தை நான் தர வந்து இருக்கின்றேன். நீயோ வாழ்வில் துன்பம் மட்டும்தான் இருக்கிறதோ என்று எண்ணுகிறாய். உன் பிரச்சனையை தீர்க்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். கடினமான பாதையை கடந்து வந்து விட்டாய். ஆனால் இன்னமும் நீ வழியில்தான் துடித்து கொண்டு இருக்கின்றாயோ என்று எண்ணாதே. முதலில் உனக்குள் இருக்கும் அந்த மாயை வலையிலிருந்து வெளியேறுவதற்கான நிலையை எட்டிக்கொள். உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கப் போகிறது என்று நம்பு. நமக்கு பிடித்த விஷயம்தான் நடக்கப் போகிறது என்று தீர்மானமாக இரு. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? நாம் எண்ணம் போல்தானே வாழ்க்கை அமையப் போகிறது. ஆகையால் நல்ல எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்வோம். நம் மனதோடு நமக்கான வெற்றியை தீர்மானித்து கொள்வோம். எப்படி என்ன நடக்க இருக்கிறதோ அது தானாக நல்லதாகத்தான் இந்த அப்பனின் அருளால் நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உனக்கு பிடித்தமான விஷயத்தை நினைத்து கொண்டு இன்னமும் இந்த விஷயம் நமக்கு நடக்கும் 2 நாட்கள் தான் இருக்கின்றது, இல்லை விடுகின்ற விடிய பொழுதில் நமக்கு நடக்கப் போகிறது என்று தீர்க்கமான நம்பிக்கையை என் மீது வைத்து செயல்படு என் கண்ணின் மணியை. கண்டிப்பாக உன் நம்பிக்கையோடு உன் துணையிருந்து உன் சாயப்பன் நடத்தி தரத்தான் போகிறேன். எந்த ஒன்றிற்காக நீ போராடினாயோ, எந்த ஒன்றிற்காக என்னிடம் கேட்டாயோ அந்த ஒன்றை நான் உனக்கு தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ மனம் கலங்காதே. நீ அடிக்கடி இவரை பற்றி தான் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் தெரியும். அவரை பற்றிய நல்ல நிகழ்வுகள் உன் காதுகளுக்கு வந்து சேரத்தான் போகிறது. என்றும் போலியான உறவுகளை பற்றியும் போலியான விஷயத்தை பற்றியும் நீ மயங்கிக் கொண்டு இருக்காதே. அந்த விஷயத்தில் உனக்கு என்ன உண்மை என்பதை தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன். நீ கஷ்டப்படும் போதும் காயப்படும் போதும் தான் உன்னை கஷ்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றி உன்னை வாழ்க்கையின் பாதைக்கு அழைத்து செல்ல போகிறேன். உனக்கான நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும்போது நீ இதற்கு மனமருந்தாதே. உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டேன் என் கண்ணை. உனக்கான விஷயம் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். அப்படிப்பட்ட உறவை உன்னிடத்தில் நான் அனுமதிக்கத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை ஏமாற்றுவதற்காக சில பேர் உன்னிடம் நெருங்கி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களின் முகத்திரையை கிழித்து உனக்கு எது வெற்றியோ என்பதை நான் தர வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்தாதே. உன்னுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேற்றுவதற்காக உன்னோடு சேர்ந்து நானும் பயணித்து உன் கரத்தை பற்றி இருப்பதை நீ உணரக்கூடிய நேர காலம் வந்து விட்டது. இனியும் உன்னை நான் காக்க வைக்கப் போவதே கிடையாது. நீ என்னுயிர் அல்லவா? நான் உன்னை எங்கன மறப்பேன்? உன் அப்பன் உன்னையும் மறக்கப் போவதில்லை. நீ ஆசைப்பட்ட வேண்டும்
வேண்டுதலையும் மறக்கப் போவது கிடையாது. நிச்சயம் உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன் என் கண்ணை. நீ விரும்பியதெல்லாம் நடக்கப் போகிறது. உன் அப்பன் உன்னோடு தான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் முக்கியமான தருணத்தை எட்டி விட்டாய். வெற்றி உனக்குத்தான். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.